சென்னையில் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைவதாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். திமுகவினுடைய 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கூறி ஏராளமான இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் உரிய அனுமதி பெறாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்படி ஈடுபட முயன்றவர்களை இங்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையம் முன்பாகவே ஏராளமான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிடுவதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த சாலையில வந்திருந்தனர். அவர்களை ஏராளமான காவல்துறையினர் இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அவர்களை பேருந்தின் மூலமாக கைது செய்யப்படக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையுடைய வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அதே போன்றே இந்த பகுதியினுடைய பிரதான சாலையிலும் அமர்ந்து ஏராளமான ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் ஏற்பட்டது. உரிய அனுமதி பெறாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் துண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்து வருகின்றனர். பேருந்தில் வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை உடனடியாக கைது செய்தும் அதே போன்று வராமல் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஆசிரியர்களை துண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றும் இந்த காவல்துறையினர் உடனடியாக கைது செய்கின்றனர். தேர்தல் வாக்குறுதி, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி ஏராளமான இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே இன்று 26ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று அவர்களுடைய தரப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து இதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து காவல்துறையினர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்காக இந்த போராடுவதற்கான அந்த அனுமதியானது வழங்கப்படவில்லை இந்த பகுதியில். இந்நிலையில் ஆசிரியர்கள் தாமாகவே முன்வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிடுவதற்காக வருகை தந்திருந்தனர். இங்கு இந்த பகுதியிலே அவர்கள் வருவார்கள் என்று தெரிந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், பிரதான அந்த பகுதிகள் என்ற ஏராளமான பகுதிகளில் நுங்கம்பாக்கம், எழும்பூர் பகுதியை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது. காவல்துறையினர் அனுமதி மீறி எந்த பகுதியிலும் போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் அதே போன்று அப்படி ஈடுபடக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். காலை முதலாகவே ஒவ்வொரு ஆசிரியர்களாக அவர்கள் ஊரில் இருந்து இந்த பேருந்துகள் மூலமாக இந்த பகுதியில் வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்திருந்தனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் முழுவதுமாக பெண்கள், ஆண்கள் என யாரையுமே, அதாவது 4 மேல் இந்த பகுதியில் சாலையிலேயோ இந்த பகுதியிலேயே நின்று கொண்டிருந்தாலோ அவர்களை உடனடியாக கைது செய்வதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் விவரங்களை விசாரித்து அவர்கள் போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை பேருந்தின் மூலமாக ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் நடக்கக்கூடிய